ஹாய் அனைவருக்கு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பொன்னாங்கண்ணி கீரையும் பருப்பையும் வச்சு ஒரு அட்டகாசமான கூட்டு ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேங்க. 100 கிராம் பருப்பை கழுவி எடுத்து வச்சாச்சுங்க. 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள் சேர்த்திருக்கேன். 3 தக்காளியை நறுக்கி இதில் சேர்த்திக்கலாங்க. 2 பச்சை மிளகாய். பருப்பு வேகிறதுக்காக தேவையான அளவு தண்ணி. இதை லாக் பண்ணிடலாங்க. லாக் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டுட்டு ஓரமாக தூக்கி வச்சுருவோம். ஒரு பேன் அடுப்பில் வச்சாச்சுங்க. பேன் சூடாகட்டும். பேன் சூடாயிடுச்சுங்க. 2 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய். தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் சீரகம். பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. நறுக்கின வெங்காயம் 100 கிராம். காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக பெருங்காயம். வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதுங்க. நான் ஒரு கட்டு கீரையை க்ளீன் பண்ணி அதில் பாதி அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்திருக்கிறேங்க. கூடவே 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கலாங்க. பாதி அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்திக்கலாம். பருப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. ஃபைனலாக கொஞ்சமாக வந்து பெருங்காயம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே கீரை பாதி அளவுக்கு வெந்திருக்குங்க. இன்னும் ஒரு பாதி அளவுக்கு வேகணும். 2 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆச்சு. ஒரு அருமையான கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா?